தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழலில் இருப்பதாகவும் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வரவேண்டாம் எனவும் கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் நீர் இல்லாததால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கர்நாடகாவில் இருந்து தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் நீர் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனால் கர்நாடக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீர் மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் காவிரி விவகாரத்தை முன்வைத்து இரு மாநிலங்களிலும் அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாஜக மூத்த நிர்வாகியும் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தனது ஆதரவாளர்களுடன் KRS அணை பகுதிக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி கர்நாடகம் முழுவதும் பந்த் நடத்தப்படும் என கன்னட அமைப்புகளின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் அறிவித்துள்ளார். இதனிடையே நாளை நடைபெறவுள்ள கர்நாடக அனைத்துக் கட்சி கூட்டத்தை முன்னிட்டு பெங்களூருவில் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டி.கே. சிவக்குமார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதாக தெரிவித்தார். ಅವರು ಆದೇಶ ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ ನಾವು ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪದೆ ನಾವು ಅಪೀಲ್ ಹೋಗಿದ್ದೇವೆ. ಈಗ ನಮ್ಮೆಲ್ಲ ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕರುಗಳು ಕೂಡ ಅನೇಕ ಸಲಹೆಗಳನ್ನ ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದಾದ ಮೇಲೆ ನಾವು ಅಪೀಲ್ ಹೋಗಿನ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ನಮ್ಮ ಕೇಂದ್ರದ ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಕೂಡ ಕರೆದಿದ್ದೆ. மேலும் தற்போதைய பதற்றமான சூழலில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் கர்நாடகா வருவதை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். Arangi has 95%, Kabani has 36%, 93%, KRS has 36%, and Hemavati has 61%. That is the latest position. But we will request all of them. Let us all work together. I am requesting you also to cooperate with me. காவிரி நீர் பகிர்வு விவகாரம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு அமல்படுத்தப்படுமா, தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் கிடைக்குமா என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். Medal for the meritorious service for the year 2026 is being presented to Thiru Anil Kumar Giri IPS. சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024, 25, 26ஆம் ஆண்டுகளில் சிறப்பாக பணிபுரிந்த 665 காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கினார். விழாவில் காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் சல்யூட் அடித்து மரியாதையை ஏற்றார். This prestigious distinction today on 31st July 2026 this historic venue once again. தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கான புதிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலோர பாதுகாப்பு குழுவிற்காக புதிதாக வழங்கப்பட்டுள்ள 42 மஹேந்திரா தார் ராக்ஸ் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் இருசக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். தடைகளை தாண்டி எந்த தயக்கமும் இன்றி எரியும் நெருப்பு வளையத்தை கூட லாவகமாக கடந்த அசத்தலான சாகசத்தை நிகழ்த்துகிறார்கள். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் மோப்பநாய் பிரிவு காவல்துறையினர் செய்து காட்டிய சாகசங்களை முதலமைச்சர் விஜய் பார்த்து ரசித்தார். உரிய ஒழுக்கமான வணக்கத்தை செலுத்தி
தங்களது மகிழ்ச்சியையும் மரியாதையும் வெளிப்படுத்துகின்றார்கள். தீவிரவாதிகள் பிடியிலிருந்து மருத்துவமனையை மீட்பது போன்று ஒத்திகையில் ஈடுபட்ட அதிதீவிர கமாண்டோ படையினர் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்டு அசத்தினர். இதோ அதிரடி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் முறையில் கமாண்டோக்கள் மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்து தீவிரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அசாத்திய துணிச்சலோடு காவல்துறையினர் நிகழ்த்திய பைக் சாகசங்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தின. சாகசத்தில் ஈடுபட்ட காவல்துறையினரை முதலமைச்சர் விஜய் கைத்தட்டி பாராட்டினார். அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். குடிநீர் விநியோகம் மற்றும் பயிர் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தென்மேற்கு பருவமழை, குடிநீர் விநியோகம், பயிர் சாகுபடி நிலை குறித்து விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் வினோத், நிதியமைச்சர் மரிய வில்சன், தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது அணைகளின் நீர் இருப்பு, தற்போது வரை பெய்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அளவு, நகர மற்றும் கிராம பகுதிகளின் குடிநீர் விநியோகம், வேளாண் பணிகள் மற்றும் குறுவை தொகுப்பு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து குறுவை தொகுப்பு விநியோக பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய முதலமைச்சர் விஜய் குடிநீர் விநியோக பணிகளுக்கு 330 கோடி ரூபாய், கால்நடை, பால்வளம், மீன்வளம் ஆகிய துறைகளுக்கு 10 கோடி ரூபாய் என 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டார். மேலும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளின் செயல்பாடுகளை கண்காணித்திட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆடி வெள்ளியை ஒட்டி ஆண்கள் மட்டும் பங்கேற்ற ஐயனார் கோவில் திருவிழாவில் 1008 கிடாக்களை வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தலிகை கிராமத்தில் பிரம்ம ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சுற்றுவட்டார கிராமங்களின் குலதெய்வமாக விளங்கி வருகிறது. இங்கு ஆடி மாத கிடாவெட்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக நடைபெறும். இதில் ஆண்கள் மட்டும் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு ஆடி வெள்ளியை ஒட்டி சுமார் 1008 கிடாக்கள் வெட்டப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. சுமார் 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதாவது சுமார் 40,000 கிலோ ஆட்டிறைச்சியும் 20,000 கிலோ உணவும் தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இதனையொட்டி தலிகை கிராமம் விழாக்குளம் கொண்டது. அதிகாரிகள் என நினைத்து நிஜ ஜிஎஸ்டி அதிகாரிகளை சவுகார்பேட்டை வியாபாரிகள் சிறைப்பிடித்த காட்சிகளே இவை. சென்னை பார்க் டவுன் மின்ட் தெருவில் உள்ள தனியார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறுவனத்தில் எஸ்பி நிஷாந்த் தலைமையிலான 6 பேர் கொண்ட ஜிஎஸ்டி குழுவினர் சோதனை நடத்தினர். சோதனை முடிந்த அதிகாரிகள் வெளியேறிய போது அனைவரிடமும் அடையாள அட்டை இல்லை என கூறி வியாபாரிகள் சந்தேகம் எழுப்பினர். எஸ்பி நிஷாந்த் மற்றும் 2 ஆய்வாளர்களிடம் மட்டுமே அடையாள அட்டை இருந்த நிலையில் மற்ற 3 பேர் உதவியாளர்கள் என்பதால் அவர்களிடம் அடையாள அட்டை இல்லை. இதனால் சந்தேகமடைந்த நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் அங்கு திரண்ட அதிகாரிகளை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த பூக்கடை காவலர்கள் அதிகாரிகளை மீட்டு யானைக்கவுனி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் சோதனைக்கு வந்தவர்கள் உண்மையான ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் உதவியாளர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகளை போலீசார் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறான வகையில் சித்தரித்த வீடியோக்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பரவிய விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் இந்திய தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் நடத்திய போராட்டம் சமூக வலைதளங்களிலும் எதிரொலித்தது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் உருவத்தை வைத்து ஆட்சேபனைக்குரிய வகையில் AI தொழில்நுட்பத்தில் படங்கள் மற்றும் வீடியோக்களை உருவாக்கியதாகவும் தவறான தகவல்களை பரப்பும் வகையிலும் வெறுப்பை பரப்பும் வகையிலும் பொது அமைதியை குலைக்கும் வகையிலும் வீடியோக்கள் இருந்ததாகவும் தெலங்கானா பாஜக நிர்வாகிகள் புகார் அளித்தனர்.
குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப், முன்னாள் அமைச்சர் தர்மேந்திர பிரதானை தொடர்புபடுத்தி அவதூறாக சித்தரித்து வீடியோ பரப்பப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ரீல்ஸ்களில் இந்த அவதூறு வீடியோக்கள் பரவியதாக புகார் கூறப்பட்ட நிலையில் அதன் தாய் நிறுவனமான மெட்டாவின் இந்திய தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் மீது ஹைதராபாத் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் ஆட்சேபனைக்குரிய வீடியோக்களை பரப்பியதாக சமூக வலைதள கணக்கு வைத்திருக்கும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், ஆபாச உள்ளடக்கத்தை வெளியிடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. আমার খুবই ভালো লাগছে আপনাদের সবাইকে ধন্যবাদ. சுமார் 2 தசாப்தங்களுக்கு பிறகு எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் மேற்கொண்டுள்ள கொல்கத்தா பயணம் கவனம் ஈர்த்துள்ளது. வங்கதேசத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் பெண் உரிமை மற்றும் மதம் சார்ந்த தனது எழுத்துக்களால் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டவர். 1994ஆம் ஆண்டு நாடு கடத்தப்பட்ட அவர் ஸ்வீடன் குடியுரிமை பெற்று அங்கு 10 ஆண்டுகள் வாழ்ந்தார். மத்திய அரசின் அனுமதியோடு 2004ஆம் ஆண்டு கொல்கத்தா திரும்பிய தஸ்லிமா நஸ்ரீன் இலக்கிய மரபுகளை அடிப்படையாக கொண்டு எழுதத் தொடங்கி மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார். அவரது வி கண்டிதோ என்ற புத்தகத்தை அன்றைய முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா அரசு தடை செய்தது. பின்னர் அந்த தடையை கொல்கத்தா நீதிமன்றம் நீக்கியது. அவரது எழுத்துக்கு எதிராக 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியதை அடுத்து ஸ்வீடனில் தங்கியிருந்து பின்னர் 2008ஆம் ஆண்டு டெல்லி திரும்பினார். எனினும் அவரை மேற்கு வங்க அரசு அனுமதிக்காததால் அவர் டெல்லியிலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் கொல்கத்தாவில் நடைபெறும் இலக்கிய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு பிறகு தஸ்லிமா நஸ்ரீன் மேற்கு வங்கம் வந்துள்ளார். வட ஆப்பிரிக்க நாடான மொராக்காவில் இருந்து கடலில் நீந்தியபடி ஸ்பெயினின் கியூட்டா நகருக்கு வர முயன்ற 34 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் கடுமையான பஞ்சம், வேலையின்மை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மொராக்கோ வழியாக ஸ்பெயினுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்து வருகின்றனர். தற்போது வரை 60,000த்திற்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்திருப்பதாக கூறும் கியூட்டா நகர காவல்துறை 34 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 19 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மறுபுறம் மொராக்கோ பாதுகாப்பு படையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை குண்டுகளையும் தடியடிகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்பெயின் அரசு இந்த ஆண்டு அங்கீகாரமற்ற குடியேறிகளுக்கு வழங்கிய பொது மன்னிப்பு போன்ற தொடர்பான கொள்கைகளே இந்த சூழலுக்கு காரணம் என ஐரோப்பிய வலதுசாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கர்நாடகாவுடனான காவேரி பிரச்சினையின் நடுவே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் தமிழக பயணம் கவனம் பெற்றுள்ளது. தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு பின் மீண்டும் தமிழ்நாடு வரும் ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜயை சந்திக்காதது பேசுபொருளாக உள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழ்நாடு வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கான பயிற்சி நிறைவு முகாமில் கலந்து கொள்கிறார். கூட்டத்தில் 74 மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடன் பேசும் ராகுல் காந்தி அவர்களுடன் குடும்ப புகைப்படம் எடுத்துக்கொண்டு கலந்துரையாடுகிறார். மேலும் முன்னாள் மாநில தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள், உள்ளாட்சி தேர்தல், 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் தமிழ்நாடு பயணம் கட்சியை மாநிலத்தில் வலுப்படுத்த உதவும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். கட்சி பொறுப்புக்காக கட்சி பயிற்சி முகாமுக்காக வர ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களோடு ஏறக்குறைய 6 மணி நேரம் அவருடைய நிகழ்ச்சியாக இருக்கு. அதனால எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு கட்சி நிகழ்ச்சியாக தான் பார்க்கிறோம். அதே நேரம் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவுடனான காவிரி பிரச்சினைக்கு நடுவே அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் தமிழ்நாடு பயணம் கவனம் பெற்றுள்ள நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை அவர் சந்திக்காமல் செல்வதும் பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்
தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தவுடன் அமைச்சரவையில் இரு காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் விஜய் இடமளித்தார். அதே நேரம் கேரளா மற்றும் கர்நாடக முதலமைச்சர்களின் பதவியேற்பு விழா உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் நிகழ்வுகளில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ளவில்லை. தற்பொழுது கர்நாடகா தமிழ்நாடு இடையே நிலவும் காவிரி பிரச்சனையும் கூட இரு தலைவர்களின் சந்திப்பை தள்ளிப்போட வைத்திருக்கலாம் என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். அவங்க என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம், டைம் இல்லை, அப்பாயின்மெண்ட் அந்த ஸ்கெடியூல் செட் ஆகலைன்னு சொன்னாலும் கூட ரெண்டு பக்கமும் மீட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் எப்படியாவது அந்த டைம் ஸ்கெடியூலை அவங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது அரசியல் முக்கியத்துவம், இந்த சந்திக்கலனாலும் அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இதனிடையே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் தமிழகத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களை ராகுல் காந்தி சந்தித்து பேச உள்ளதாக மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கம்போடியா சென்று உணவகத்தில் பணி செய்த கன்னியாகுமரி இளைஞர் ஒருவர் தனது கம்போடிய நாட்டு காதலியை கரம் பிடித்தார். மார்த்தாண்டம் அருகே இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்த அஜிந்தாஸ் என்ற இளைஞர் கம்போடியா சென்று உணவகத்தில் பணிபுரிந்த போது லேக்னா என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இந்த நிலையில் மிடாலங்காடு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைத்து கிறிஸ்தவ முறைப்படி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட உறவினர்கள் மணமக்களை வாழ்த்தி சென்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே பெட்ரோல் பங்க் மற்றும் வாகனங்கள் அடித்து உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாதேவன்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்கிடையே மோதல் வெடித்து ஒரு கும்பல் பெட்ரோல் பங்க் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தற்போது மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். புளியங்குடி அருகே சுப்பிரமணியபுரம் வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது தாரகாபுரத்தைச் சேர்ந்த ராஜதுரை, சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தனகுமார், முருகன், மாதவன் ஆகியோர் காட்டுப்பன்றியை வேட்டையாடியது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களுக்கு 3,50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தமிழ்நாட்டில் கனிம வள ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து ஓசூர் எல்லையில் கர்நாடக டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். 3 நாட்களுக்குள் தடையை நீக்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என அச்சங்கத்தின் தலைவர் கோபால் ரெட்டி தெரிவித்தார். லோடு எடுத்துட்டு போனால் 1000 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க டூ கட்டுறதே கஷ்டமாக இருக்குது. இதனால் இவங்க ஜல்லி கொடுக்க மாட்டோம், எம்சாண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சுருந்தா அவங்க இப்போ லாரி ஓனர்ஸ் என்ன ஆகுறது, ஜிஎஸ்டி ராயல்ட்டி வேணுமா, அவங்க அவங்க கவர்மெண்ட் அவங்க இடத்துல அவங்க என்ன வேணுமோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ணட்டும், அது வேண்டாம்னு சொல்லு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு பதுக்கி வைத்திருந்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆனந்த்குமார் என்ற அவர் 287 அட்டைப்பெட்டிகளில் பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டார். சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல வெம்பக்கோட்டை அருகே அக்கரைப்பட்டியில் உரிமம் ரத்து செய்யப்பட்ட பட்டாசு ஆலையை திறந்து பட்டாசு தயாரித்ததாக மகேந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கருவாரக்குண்டு பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த யானை வீட்டின் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப்பை சேதப்படுத்தியது. ஜீப் மட்டுமின்றி அந்த பகுதியில் உள்ள பல வீடுகளின் சுவர்கள் மற்றும் கதவுகளையும் யானை உடைத்து நொறுக்கியது. முன்னதாக அரிமணல் பகுதியில் பைக்கில் சென்ற பயணிகளையும் இந்த யானை துரத்தியதால் அவர்கள் அலறி அடித்து ஓடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரம் குறித்து பேச கர்நாடகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் செல்வது தேவையில்லாதது என்று கூறினார். இணைய சேவையும் சரியான முறையில் இயங்கவில்லை. எனவே இந்த குறுவை சாகுபடிக்கான அந்த பயிர்க்கடன் பிரீமியம் கட்டக்கூடிய நாளை தமிழ்நாடு அரசு ஜூலை 31 ஆகஸ்ட் 15 வரை நீடிக்க வேண்டும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். உசிலம்பட்டி அருகே நடுப்பட்டி விலக்கில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த மேக்கிலார்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் இடைமறித்து சோதனையிட்டனர். அப்போது அவர் 2 கிலோ 250 கிராம் புகையிலை பொருட்களை பாக்கெட்டுகளாக கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது.
பறிமுதல் செய்த புகையிலை பொருட்களை உத்தப்பநாயக்கனூர் காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் பழமை வாய்ந்த லாயல் ஆலை தொடக்கப்பள்ளி மூடப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனி அலுவலர் நியமித்து பள்ளியை அரசே நடத்த வேண்டும், பழைய அப்பநேரி பள்ளி இடைநிலை ஆசிரியை வளர்மதிக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரியில் 2 புலிகள் உயிரிழந்த சம்பவம் வன உயிரின ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 29ஆம் தேதி தேசிய புலிகள் தினம் கொண்டாடப்பட்ட போது நீலகிரியில் கடந்த ஆண்டை விட புலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தெரியவந்தது. இதனிடையே உதகை நடுவட்டம் பகுதியில் 8 வயது மதிக்கத்தக்க பெண் புலியும் அதேபோல மார்லிமந்து வனப்பகுதியில் ஒரு புலியும் இறந்து அழுகிய நிலையில் வனத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 புலிகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வனத்துறையினர் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் சிக்கலில் சேதமடைந்ததை அகற்றிவிட்டு புதிதாக பாசனமடை அமைத்து தரக்கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை கண்மாய் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் மராமத்து செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் 8 மடைகளில் 7 மடைகள் அகற்றிவிட்டு புதிதாக கட்டப்பட்டது. ஆனால் 1வது மடையை மட்டும் புதிதாக அமைக்காமல் மறுசீரமைப்பு மட்டுமே செய்ய முடியும் என ஒப்பந்ததாரர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆண்டிச்சிக்குளம் கிராம மக்கள் 1வது மடையையும் புதிதாக அமைக்க வலியுறுத்தி மடைக்கு மாலை அணிவித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்கும் நிலையில் அது தொடர்பான சந்தேகங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கி இன்று வரை நடைபெறுகிறது. கணக்கெடுப்பு இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள். முதல் நாளிலேயே அனைத்து வீடுகளிலும் கணக்கெடுப்பு நடைபெறுமா? இல்லை. முதல் நாளில் கணக்கெடுப்பாளர்கள் அந்தந்த பகுதிகளை ஆய்வு செய்து ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், கிராம நிர்வாக அலுவலர்களை சந்தித்து கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படுவதாக தெரிவிப்பார்கள். கணக்கெடுப்பாளர்கள் வீட்டிற்கு எப்போது வருவார்கள்? எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி எப்பொழுது வேண்டுமானாலும் வருவர். வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் 30 நாட்களுக்குள் மீண்டும் வருவார்கள். கணக்கெடுப்பவர்கள் நம்மை தொடர்பு கொள்வார்களா? ஆம். வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் அதிகாரிகள் அருகில் உள்ள வீட்டில் தகவல் தெரிவித்து செல்வார்கள். தேவையெனில் அண்டை வீட்டார் மூலம் நமது செல்போன் எண்ணை பெற்று பேசுவார்கள். கணக்கெடுப்பு அதிகாரிகள் எத்தனை முறை வீட்டிற்கு வருவார்கள்? ஒரு முறை மட்டுமே வருவார்கள். அப்போது குடும்பத்தின் முழு விவரங்களும் வழங்கப்பட்டால் மீண்டும் வரமாட்டார்கள். ஒரு நாளில் எத்தனை வீடுகளில் கணக்கெடுப்பு நடைபெறும்? ஒரு கணக்கெடுப்பாளர் ஒரு நாளில் சுமார் 200 வீடுகளுக்கு சென்று செல்போன் செயலி மூலம் 33 கேள்விகளை பதிவு செய்து தகவல்களை சேகரிப்பார். என்னென்ன ஆவணங்கள் நாம் வைத்திருக்க வேண்டும்? எந்த ஆவணங்களும் கட்டாயமில்லை. அதிகாரிகள் கேட்கும் தகவல்களை துல்லியமாக வாய்மொழியாக தெரிவித்தால் போதும். கணக்கெடுப்பில் என்னென்ன தகவல்கள் கேட்கப்படும்? குடும்ப தலைவர், வசிப்பிடம் போன்ற 33 கேள்விகள் கேட்கப்படும். ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பு செய்தவர்களிடம் மீண்டும் 33 கேள்விகளும் கேட்கப்படுமா? இல்லை. குறிப்பு எண் சரிபார்க்கப்பட்ட பிறகு ஏற்கனவே ஆன்லைனில் நாம் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் உறுதி செய்யப்படும். எனவே 33 கேள்விகளையும் மீண்டும் கேட்க வேண்டியதில்லை. ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பு செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சுய கணக்கெடுப்பு முடித்த போது கிடைத்த 11 இலக்க எண்ணை வழங்க வேண்டும். அதை அதிகாரிகள் செல்போன் செயலியில் சரிபார்த்து உறுதி செய்வார்கள். மக்கள் வழங்கும் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா? கண்டிப்பாக. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழ் வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து துல்லியமான தகவல்களை வழங்க வேண்டும். இந்த தகவல்கள் எதிர்கால அரசு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கிய அடித்தளமாக அமையும். கணக்கெடுப்பாளர்கள் பொதுமக்களிடம் குடும்பத் தலைவர் விவரம் மற்றும் வசிப்பிடம், வசிக்கும் வீட்டின் கூரை வகை, அறைகள் எண்ணிக்கை, கட்டுமான பொருட்கள், குடிநீர், மின்சாரம், கழிப்பறை, இணைய வசதிகள், வாகனம், உணவு, செல்போன், SC, ST உள்ளிட்ட
33 கேள்விகள் கேட்கப்படும். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் மினி பஸ் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தங்கள் பேருந்துகளை நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலைய நுழைவு வாயில் முன்பாக மினி பஸ்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதற்கு முன்பு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி மினி பேருந்துகளை பேருந்து நிலையத்தில் மற்றொரு பகுதியில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் அரசு பேருந்து நிறுத்துமிடத்திலேயே மினி பேருந்துகளை நிறுத்த அனுமதி அளிக்க வேண்டும் என மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை கோடை விழாவில் அரசு பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளை அமைச்சர் வன்னியரசு, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அருவங்காடு கோபாலபுரம் பகுதியில் உலா வந்த கரடியால் மக்கள் அச்சமடைந்தனர். கோபாலபுரம் பகுதியில் இரவு நேரத்தில் கரடி ஒன்று உலா வந்ததால் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சமடைந்த மக்கள் வீட்டு மாடிகளின் மீது நின்று சத்தமிட்டதால் கரடி ஓட்டமெடுத்தது. பொதுமக்கள் அருகருகே இருந்தவர்களுக்கு கரடி வருவதாக எச்சரிக்கை கொடுத்தனர். உடனடியாக வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே ஆக்கிராம்பட்டு கிராமம் அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான 2 கல்குவாரிகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் கல்குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் கனிமவளத்துறை அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கல்குவாரி முன்பு முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட எஸ்பி மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது.